சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் என்னென்ன முக்கிய பொருள்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது? மிக குறிப்பா முதலமைச்சருடைய அமெரிக்க பயணத்துக்கு முன்னதாக இந்த கூட்டம் தற்போது கூடியிருக்கிறது. என்ன விவரங்கள் பதிவு செய்யலாம்? பாலவேல், சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த குழுவானது 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பொருட்டு கட்சியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாறுதல்கள் குறித்தும் அதே போல தலைமைக்கு பரிந்துரை செய்ய இந்த குழுவானது அமைக்கப்பட்டது. இந்த குழு அமைக்கப்பட்ட பிறகு ஏற்கனவே ஜூலை மாதம் ஒரு கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த குழு ஏற்கனவே திமுகவை சார்ந்த சார்பு அணிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று ஆதி திராவிடர் நலக்குழு, அதே போல விவசாய அணி, விவசாய தொழிலாளர் அணி ஆகிய அணிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. இந்த அணிகளுடைய தலைவர்கள், துணைத் தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய RS பாரதி வெளியூரில் இருப்பதால் அவர் இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. குறிப்பாக இந்த அணிகளுடன் ஆலோசனை நடைபெறுகிறது. இதை தவிர்த்து முதலமைச்சர் நாளை வெளிநாடு செல்ல இருக்கிறார். இந்த நிலையில் ஏற்கனவே அவர் வெளிநாடு செல்லக்கூடிய நிலையில் கட்சியில் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஏற்கனவே நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். அது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அதே போல திமுகவின் முப்பெரும் விழா அடுத்த மாதம் நடைபெற இருக்கிறது. அது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, நன்றி தமிழரசி, விரிவான விவரங்களுக்கு.